லைஃப்ல எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங்கான மனிதர்களை பார்த்திருப்போம். அவங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தெரிவாங்க. அப்படி நம்ம லைஃப்ல ரொம்பவே ஆர்வமாவும் புதிராவும் இருப்பது அறிவியல். அந்த அறிவியல்ல ரொம்பவே ஆர்வமா இருக்கிற ஒரு மாணவர் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டம் பவித்திரமாணிக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில 7ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் தான் நிரஞ்சன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ரோபோட்டிக்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் இருந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. சின்ன வயசுல இவர் தாத்தா வாங்கி கொடுத்த ரிமோட் காரோட மோட்டரை கழட்டி விளையாண்ட ஆரம்பிச்சதுல இருந்து நிலாவுக்கு ஸ்பேஸ் ரோவர் செஞ்சது வரைக்கும் இவரோட ஆர்வம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் எங்க இருந்து நீங்க இவ்வளவு ஆர்வமா கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும் போது, யூடியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என் பேர் நிரஞ்சன். நான் பவித்திரமாணிக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். எனக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் மேல சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் இருந்தது. கொரோனா டைம்ல லீவ் விட்டுருந்தப்ப எனக்கு ரோபோட்டிக்ஸ் மேல இருந்த ஆர்வத்தை நான் யூடியூப்ல இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். நிறைய கத்துக்கிட்டோன்னு இந்த அர்டினோ, யூஎன்ஓ, ESP32ங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாம் பத்தி படிச்சுக்கிட்டேன். அப்புறம் க்ளூகன் அதெல்லாம் வாங்கினேன். க்ளூகன் வச்சு ஒட்டி சின்ன சின்ன ப்ராஜெக்ட், காரு, அந்த மாதிரி சோலார் காருங்கிற ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் என்னன்னா, எங்க ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்லயும் நான் சோலார் காருங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தேன். அது மேல ஒரு சோலார் பேனல் இருக்கும். அந்த சோலார் பேனல்ல இருந்து சார்ஜ் ஆகி அந்த கார் ஓடுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டோர் அலாரம்ங்கிற ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தேன். அந்த டோர் அலாரம் என்ன பண்ணுன்னா, யாராச்சும் உள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அது மூலியமா யாரோ வீட்டுக்குள்ள வராங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் கோடிங்கும் கத்துக்கிட்டேன். கோடிங் கத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்து திருச்சியில நடந்த ப்ரொப்பலர் டெக்னாலஜிங்கிற ஒரு காம்படிஷன்லயும் நான் கலந்துக்கிட்டேன். அதுல ஸ்பேஸ் ரோவருங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். வானவில் மன்றம்ங்கிற ஒரு காம்படிஷனும் இங்க நடந்தது. அந்த காம்படிஷன்ல நான் பிளாக் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன். அவன் அந்த 6th இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்து இருக்க மாட்டான். துருத்துருன்னே இருந்திருப்பான். எப்போதும் அவனுடைய பையன் அடிக்கடி குனிஞ்சு குனிஞ்சு ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நான் என்னடா பேக்ல வச்சிருக்கேன், இங்க வா, கிட்ட வா பாப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்ச நாள் கழிச்சு அதே வாட்ச் பண்ணிட்டு இருந்து அவன் பேக்கை செக் பண்றப்பதான் தெரிஞ்சது அவனுடைய பையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ், இந்த காரோட வீலு, காரோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிச்சு பிச்சு வச்சிருப்பான். அது முழுசா கூட இருக்காது. ஏன்டா இதெல்லாம் எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்பேன். இல்ல, நான் இதுல கார் செய்ய போறேன், இல்ல நான் பைக் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போதான் அவனுக்கு அதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவனை தியரியா அவன் கவனிக்கிறத விட அவன் பிராக்டிக்கலா ஏதோ ஒண்ணுத்த விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த வருஷத்துல சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கிறப்ப அவனை நான் ஸ்பெசிஃபை பண்ணி, நீ இந்த சயின்ஸ் எக்ஸ்போல கலந்துக்கிற, உன்னோட பிரசன்டேஷன் எதா இருந்தாலும் அதை நீங்க பிரசன்ட் பண்றேன்னு சொன்னேன். அதே போல அவன் பையன் செக் பண்ணுவேன் டெய்லி. இன்னைக்கு என்ன புதுசா நீ செஞ்சு கொண்டு வந்த அப்படின்னா, எப்படியும் ஒரு வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசா. அதுல அவனுக்கு ரோபோட் பத்தி அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட அந்த குப்பைகளை அள்ளிட்டு வருவான்னு சொல்லுவாங்க பசங்க. அவன் பையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது குப்பை இருக்கு டீச்சர், அது குப்பை இல்லடா, அது எல்லாமே பார்ட்ஸ், எல்லாமே எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதோ யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கூப்பிட்டு, இது என்னடா இது பேரு அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், ஆனா அதோட எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் தெரியாது. அதை நான் உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, இதுக்கு இதான் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம், இதையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அவன்கிட்ட கத்துக்கிட்டேன். அவன் என்னட்ட கத்துக்கிட்டான். இதுதான் தமிழ்நாடு அரசு நடத்திய மாநில அளவிலான அரசு பள்ளி அறிவியல் கண்காட்சியில இவர் செஞ்ச சோலார் டிராக்கர் ப்ராஜெக்ட் 3வது பரிசு வாங்கிச்சு. சூரிய ஒளி எந்த பக்கம் நகருதோ அதற்கு ஏத்த மாதிரி இந்த சோலார் பேனல் தன்னையே நகர்த்தி கொள்ளும். ப்ரொப்பலர் டெக்னாலஜி நடத்திய ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன்ல நிரஞ்சன் செஞ்ச ஸ்பேஸ் ரோவர் ப்ராஜெக்ட் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆகும்.
என்னென்னலாம் இருக்குன்னா ESP32 கேமரா மாடியூல், இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார், இது வந்து சர்வோ மோட்டார் MG995, இது பக் கன்வெர்ட்டர், இது வந்து பவர் பேங்க் மாடியூல், இது Arduino UNO, அப்புறம் வந்து இதுல மோட்டார் டிரைவர் இருக்கு, அப்புறம் வந்து MQ2 கேஸ் சென்சார், DHT11 வெதர் சென்சார். இப்போ வந்து இதுல இருந்து தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் ஃபோன்ல. இதுல வைஃபை இருக்கு, ஃபோன்ல இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், இது ஒரு வவ்வாலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் வந்து இது சர்வோ மோட்டார் எதுக்காகனா 180 டிகிரி டர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பவர் பேங்க் மாடியில் எதுக்காகனா நான் இதுல 12 வோல்ட் கொடுத்து பக் கன்வெர்ட்டரால கம்மி பண்ணியிருக்கேன். அப்ப ஆம்பியர் கூட ஏறிடும். அந்த ஆம்பியரை குறைக்கிறதால தான் இது இது வச்சிருக்கேன். அப்புறம் Arduino எதுக்காகனா இதுல வந்து கம்மியான பின்ஸ் தான் இருக்கும், அதனாலதான் இதுல கொடுத்து நான் நிறைய பின்ஸா மாத்திருக்கேன். டிஜிட்டல்ல மட்டும் எடுத்துட்டு வந்து. அடுத்து மோட்டார் டிரைவர் எதுக்காகனா இதுல மைக்ரோ கண்ட்ரோலர்ல வர வோல்டேஜ் வந்து கம்மி, அதனாலதான் நான் வந்து மோட்டார் டிரைவர்ல கொடுத்து மோட்டாருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து MQ2 கேஸ் சென்சார் எதுக்காகனா ஸ்பேஸுக்கு போயிட்டு LPG மீத்தேன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது நமக்கு காட்டும். LPG 90% அந்த மாதிரி நமக்கு காட்டும், அதுக்காக தான் இது. வெதர் சென்சார் எதுக்குன்னா டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம், கூலிங்கா இருக்கா ஹீட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 பேட்டரி இருக்கு. இது வந்து நம்ம போனாலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இஸ்ரோ நாசாலாம் அனுப்புற ஸ்பேஸ் சேட்டிலைட்லலாம் இந்த மாதிரி ஒரு ரோவர் தான் போகும். அது போய் அங்கிருந்து நமக்கு வந்து சோர்சஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கும். தேங்க்யூ. அறிவியல் பாடம் அப்படின்னு வரும்பொழுது அவனுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து எப்பயுமே ரொம்ப கூடுதலா இருக்கும். நிறைய துருவி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தான். இந்த 2024-25 நடந்த சென்னையில நடைபெற்ற ஒரு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் வானவில் மன்றம். இதுல நடந்த ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து 4 குழந்தைங்க செலக்ட் ஆனாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நிரஞ்சன் கலந்துகிட்டதுல ஒரு 10 பிளேசஸ் மட்டும் செலக்ட் பண்ணாங்க. ஒரு கண்டினியூஸா 2 நாள் இந்த காம்படிஷன் நடந்துச்சு. இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்க வைக்கிற விதம், அந்த அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட், இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி அங்க இருந்தாங்க. அங்க இருந்தவங்களுமே எல்லாம் சயின்டிஸ்ட் லெவல்ல இருக்கவங்க தான் இத நிகழ்ச்சிகளை இது பண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல வந்து நம்ம நிரஞ்சன் வந்து ஸ்டேட் லெவல்ல 3rd பிளேஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவனுடைய பேர் வந்துட்டு சரௌண்டிங்ல திருவாரூர் மாவட்டம் ஃபுல்லா பரவலா தெரிகிற அளவுக்கு சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய பையன். இதுக்கு காரணம் நாங்க டீச்சர்ஸ், ஸ்கூல் நிர்வாகம் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க பேரண்ட்டை சொல்லணும். அவங்க அம்மா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இவன்ட்டு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னா முழுக்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அது கூட அதுல ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவையா இருந்துச்சு. நல்லா அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் ஒரு நிரஞ்சனுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணமா நான் அதை பாக்குறேன். தேங்க்யூ. சாய்ராம் ஸ்கூல்ல வாங்கினது. இதுக்கும் நான் சோலார் ட்ராக்கர் தான் எடுத்துட்டு போயிருந்தேன். இது வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து நான் ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணதுக்காக பாராட்டு சான்றா இதை கொடுத்தாங்க. இதுவும் வந்து ஸ்டேட் லெவல்ல கொடுத்த இது டிராஃபி தான். இதுவும் அதுக்காக கொடுத்ததுதான் வானவில் மன்றத்துல. அப்புறம் வந்து இது ப்ரொபலர் டெக்னாலஜில கொடுத்தது. இந்த மெடல் வந்து ஸ்கூல்ல கொடுத்தாங்க பாராட்டு சான்றா. அப்புறம் இது வந்து வானவில் மன்றத்துல கொடுத்த மெடல்ஸ். இது வந்து நான் பிளாக் லெவல்ல வாங்கின சர்டிபிகேட் வானவில் மன்றத்துல. அப்புறம் வந்து இது டிஸ்ட்ரிக்ட் லெவல். இது வந்து திருவாரூர்ல நடந்தது இந்த காம்படிஷன். இதுல வந்து நான் இதுலயும் சோலார் ட்ரக்கர் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வச்சிருந்தேன். இது வந்து ஸ்டேட் லெவல்ல நான் வாங்கினது. சென்னையில நடந்த காம்படிஷன் இது. இதுல நான் தான் வந்து 3rd பிரைஸ் இதுல வாங்கியிருக்கேன். ப்ரொபலர் டெக்னாலஜி திருச்சியில நடந்த காம்படிஷன் இது. திருவாரூர்ல நடந்த ஒரு காம்படிஷன் இது. இதுல வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிற
காம்படிஷன்ல எனக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நான் ஆப்ஜெக்ட் அவாய்டிங் கார் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இது எங்க ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன் தான். எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் டே அன்னைக்கு நடந்தது முன்னாடி. இதுக்கு வந்து நான் வந்து சோலார் கார் பண்ணியிருந்தேன். சோலார் கார் சன்லைட்டால ஓடுற கார் வந்து சன்லைட் இருக்கும்போது ஸ்டோர் பண்ணி சன்லைட் இல்லாதப்ப ஓடுற மாதிரி ஒரு கார் பண்ணியிருந்தேன். எங்க ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன் தான் சயின்ஸ் டே அன்னைக்கு. இதுலயும் வந்து நான் என்னன்னா இன்னொன்னு வந்து இதுல என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு டெம்பரேச்சர் மானிட்டரிங் ப்ராஜெக்டும் அதே ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சார் ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தேன்.